டேங்க்ல போய் இந்த மாதிரி மாட்டோம் நான் ஆச்சரியம் பார்க்கலங்க. பாருங்க எப்படி சிக்கியிருக்குன்னு பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டரோட கேப் அந்த ஹீட்டரோட கேப் வந்து கழண்டு விழுந்திருக்கு. அதில போய் டேங்க்ல போய் இப்படி சிக்கி கிடக்கு. ஆனா சாகல. உயிர் இருக்கு. என்னடா இது நான் தொட்டிய பார்த்துட்டு இருக்கும்போது நான் கண்ல பட்டுருச்சு. இல்லாட்டி இப்படியே சிக்கி இருந்துச்சுன்னா செத்து போயிருக்கும். ஏன்னா வாயோட வந்து சிக்கியிருக்கு. வாய், தலை எல்லாமே சிக்கியிருக்கு. இது இப்படியே விட்டோம்னா ஒரு வாரம் விட்டோம் அப்படின்னா சாப்பிடாம இது பண்ணாம செத்து போயிரும். இப்ப அத எப்படியோ பிரிச்சு எடுத்துட்டேன். பிரிச்சு எடுத்தாலும் பாருங்களேன், அந்த மூக்கு ஃபுல்லா அந்த மாரி அடிபட்டுருக்கு. இது இந்த மாரி இப்ப தான் மொத மொதல்ல பார்க்குறேன். அதிசயமா போய் டேங்க்ல போய் அத்தாபரி டேங்க்ல போய் ஒரு அந்த ஹீட்டரோட கேப்ல போய் சிக்கியிருக்கு இந்த மாரி இருக்கு. இதுக்கு என்ன அதெல்லாம் அந்த மூக்குலலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டையே இருக்கு. இதுக்கு என்ன மருந்து குடுக்குறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கொஞ்சம் ஃபுட் இருக்கு. சரி சாப்பிட்டுருக்கான்னு தெரியும். ஏன்னா கேப்பே இப்படி மாட்டிட்டு இருந்து எத்தன நாள்லேருந்து இப்படி மாட்டுச்சுன்னு தெரியல. ஆனா அந்த லைட்டா ஃபுட்ட மட்டும் போட்டுட்டேன். ஃபுட்ட மட்டும் போட்டுட்டு இதுக்கு மருந்து என்ன குடுக்குறதுன்னு ஒண்ணும் புரியல. அதனால திருப்பி டேங்க்குள்ளேயே விட்டுட்டேன். இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, இந்த மாரி மீன் மட்டும் இந்த மாரி ஏதாவது சிக்கி சாகாது. இந்த மாரி டேங்க்லயும் சிக்கி சாகுதுன்னு சொல்றதுக்காக தான். நீங்க ஃபுட்டு போடும்போது டேங்க்லாம் சுத்தி பார்த்துக்கோங்க. இந்த மாரி மீன் ஏதாச்சும் வேற டெக்கரேட் ஐட்டம்ல போய் சிக்கியிருக்கா? இல்லாட்டி ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இதில போய் சிக்கியிருக்கான்னு பார்த்துட்டு, சிக்கியிருந்துச்சு அப்படின்னா அந்த மாரி எடுத்துருங்க. அந்த சிக்கர போய் டெக்கரேட் ஐட்டம்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்க இதுலயும் சிக்கிச்சு. இது சும்மா சரி இருக்குதுன்னு தூக்கி போட்டேன். இது அந்த ஸ்பான்ஜ் ஃபில்டரோட டாப் கேப்பு. அத தூக்கி போட்டிருந்தேன். இதில மீன் சிக்கி இருந்துச்சு. மீன் சிக்கி செத்துருந்துச்சு. டேங்க்ல இந்த மாரி ஏதாவது சிக்கி மீன் சாகக்கூட சான்ஸ் இருக்க எந்த ஐட்டமா இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. தூக்கி டேங்க்லேருந்து வெளில போட்டுருங்க. ஃபுட்டு கொடுக்கும்போது என்ன டேங்க்ல பார்த்துக்கோங்க. மீனுக்கு ஏதாச்சும் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாரி மீனவ பத்தி நம்ம தினமும் வீடியோ போட்டுருக்கோம்ல பார்க்க இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்